அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போன செஷன்ல வந்து 2 ப்ராக்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வந்து நான் இன்னைக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அது என்னன்னா மேஜிக்கல் மார்னிங் டே 11ல் மேஜிக்கல் மார்னிங் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அந்த மேஜிக்கல் மார்னிங் அப்படின்னா என்னன்னா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம்ல, படுத்து எந்திரிக்கும் போது கண்ணை திறந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கணும்னா தேங்க்யூ அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம காலை பொழுத நன்றி அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளே ரொம்ப அற்புதமான நாளா நமக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த டே 11உடைய ப்ராக்டிஸ். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன விஷயத்தையெல்லாம் நம்ம தொடுறோமோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து டாய்லெட் போகிறது, அங்கே இருக்க அந்த கிளாசெட்டு, நாங்கள் தண்ணிக்கு, எல்லா விஷயத்துக்குமே, உணவுக்கு, நம்ம குடிக்கிற ஜூஸுக்கு. ஸோ இப்படி அந்த காலையிலிருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்கும், ஈவன் நீங்கள் போடுற உங்களுடைய ஷூஸுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்கிறது மூலியமாக நீங்கள் இன்னும் அதிகமாக ரிசீவ் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, இது என்ன உங்களுக்கு கொடுக்கும்னா சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் இங்க மெயினான விஷயம். என்னன்னா நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த நன்றியை நீங்க எப்பவுமே நாள் பூரா எல்லா விஷயத்துக்குமே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டே 12 பிராக்டிஸ் என்னன்னா மேஜிக்கல் பீப்புள் ஹூ மேட் அ டிஃப்ரென்ஸ். அதாவது உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் வந்திருப்பாங்க. அந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ பெரிய மாற்றம்னா அது எப்படின்னா, உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதர் வந்த பிறகு ரொம்ப அற்புதமா மாறி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க திறமைய வந்து அவங்க தட்டி எழுப்பியிருப்பாங்க, உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருப்பாங்க, வழிகாட்டி இருப்பாங்க, கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் 3 பேரை உங்க வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஒரு ஒருத்தருக்கா இவங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த உதவியை செஞ்சனால இவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த மாதிரி 3 பேரை நீங்க தேர்ந்தெடுத்துரும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில மனிதர்களால நமக்கு ஒரு தாக்கம் வந்து ஒரு மாற்றம்ங்கிறது நடந்திருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். சில சமயங்கள் வந்து மாற்றம் நிறைய நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். அதை நாம வந்து நோட்டீஸ் பண்ணாம கவனிக்காம விட்டுருப்போம். அதனால இந்த 2 பிராக்டிஸையுமே நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க. இப்படி அவங்களுக்கு நன்றி சொல்றது மூலியமா, ஏற்கனவே உங்க வாழ்க்கையில வந்து மாற்றத்தை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்றது மூலியமா இன்னும் நீங்க வந்து நிறைய உதவிகளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து உதவுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பிராக்டிஸ் பார்க்க போறோம்னா, மேக் ஆல் யோர் விஷஸ் கம் ட்ரூ அப்படிங்கிறது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நனவாக்குங்கள் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே பொதுவா நிறைய விருப்பங்கள் இருக்கு. டிசையர், ஆசைகள் அப்படிங்கிறது இல்லாதவங்களே இல்லை. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும். உங்க ஆசையை எப்படி நம்ம நினைவாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த டே 13 அப்படிங்கிறது நாள்ல அவங்க சொல்ற பிராக்டிஸ். இதுல என்னன்னா, நீங்க இவ்வளோ நாள் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அதனால என்ன இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை உருவாக்கி இருப்பீங்க. நம்ம வந்து காலையில ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கோம். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கூழாங்கல் பிராக்டிஸ். ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தனால ஒரு அடித்தளம் உருவாக்கி இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க இப்போ வந்து ரிசீவ் பண்ற நிலைக்கு வந்திருப்பீங்க. ரிசீவ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எல்லாமே நம்ம ஆசைகளை நம்ம நிறைவேற்ற போறோம். இப்போ நம்மளுடைய பழங்காலத்துல, அதாவது ரொம்ப பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூத்த குடியினர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த அடையறதுக்கு முன்னாடியே, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நன்றி செலுத்துறதுங்கிறத ஒரு கல்ச்சராவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. நிறைய எனர்ஜி கொடுத்து, ஆற்றல் சக்தி கொடுத்து சில சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் கூட தன்னுடைய இந்த தேங்க் கிவிங் டே அப்படின்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இஜிப்சியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த நைல் நதிக்கரை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா நீர் அதில் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நன்றி செலுத்துவாங்கலாம். ஸோ இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மனிதர்களும் இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு விஷயம் விருப்பப்பட்டதை அடையறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுவாங்க. ஈவன் ஆப்பிரிக்கன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்க வந்து உணவுக்காக வேட்டையாடுறதுக்கு முன்னாடி இந்த நன்றி செலுத்துறதுங்கிறது சடங்கா வந்து பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலியமா நம்ம வந்து இந்த லா ஆஃப்
யூனிவர்ஸ் என்ன, லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம அப்ளை பண்ண போறோம். அதுதான் இங்க செய்ய போறோம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான வழியில நீங்க விருப்பப்பட்டதை அடையணும்னா முதல்ல உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்க அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஸோ அந்த காரு உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க, உங்ககிட்ட இருக்கு. இதை வந்து உங்க மனதுல ஒரு பின்பமா நீங்க உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ அந்த பிம்பம் அப்படியே வச்சுட்டு, ஸோ அந்த உணர்வு, நீங்க அந்த உங்களுக்கு விருப்பப்பட்டது கிடைச்சா நீங்க எப்படி உணர்வீங்க? மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஸோ அந்த மகிழ்ச்சிங்கிற உணர்வை நீங்க வந்து அப்படியே ஹோல்டு பண்ணணும். ஏன் இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணணும்னா, ஒத்தது ஒத்ததை இருக்கும். அதாவது லா ஆஃப் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், அதை பார்த்து தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது. பிரபஞ்சத்துக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து ஒரு ஜீனி மாதிரி தான். அது எல்லாத்துக்குமே எஸ் அப்படிங்கும். நீங்க ஒன்று கெட்ட தாட்ஸ், ஒரு நெகட்டிவ் தாட் அப்படி நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றிடும். பாசிட்டிவ் தாட்டா எஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நிறைவேற்றிடும். அதனால இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன செய்யறீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எஸ் எஸ் தான் சொல்லும் அது. ஸோ இவங்க வந்து ஓ நெகட்டிவான்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்லாம் பிரபஞ்சம் நினைக்காது. அதனாலதான் நம்ம எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மனசுல வந்து நினைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ வாட் யூ வாண்ட், அதுல வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நம்ம விரும்புந்த அடையறதுக்கு முன்னாடி சொல்றது இதுதான். ஸோ கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம வந்து ஏதாவது கிடைச்சிட்ட பிறகுதான் தேங்க்யூ அப்படின்னே சொல்லுவோம். ஆனா கிடைச்சிக்கிறதுக்கு முன்னாடியும் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து இந்த தேங்க்யூ அப்படிங்கிறத வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அதிகபட்சமான விருப்பங்கள், நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் வந்து உடனடியா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனுக்குடனே நீங்க வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க கேட்கலாம், எப்படி நான் வந்து இப்படி நினைச்ச உடனே எனக்கு இதை நான் எப்படி இது செயல்படுத்துறது, நினைச்ச உடனே எப்படி எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த உணர்வு நிலையிலயும் நீங்க இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, நம்ம எந்த உணர்வுல எந்த ஃப்ரீக்குவென்சில வைப்ரேட் ஆகுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப எப்படி வந்து நீங்க இதை நினைச்சிட்டு இதுல செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து இதுல நினைக்கணும், அதுக்கு ஏத்ததை உணரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது. எப்படி இது நடக்கும், எப்படி இதை செயல்படுத்துறது, அதை பத்திலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மைண்ட்ல அதை நினைச்சுக்கணும், அது கிடைச்சிட்ட மாதிரி நீங்க உணரணும். அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. மத்ததெல்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கும். எப்படி நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில போய் நடக்கிறோம்ல, இப்ப வீட்லயே நடக்கிறோம், நம்ம எப்படி கீழே உழுகாம நடக்க முடியுது? புவியீர்ப்பு சக்தினாலதான். கிராவிட்டினால நம்ம கீழே உழுக மாட்டேங்கிறோம், நடக்கிறோம் ஈஸியா. சோ எப்படி நம்ம அந்த கிராவிட்டியை வந்து நம்புறோமோ, நம்ம கீழே உளமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிராவிட்டி மேல வச்சிருக்கோமோ, அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்து மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. வாட் டு யூ மோஸ்ட் வாண்ட் ரைட் நவ்? இப்போது நீங்கள் மிகவும் விரும்புவது எது? இப்போதைக்கு உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்க நினைச்சுக்கணும். ஸோ இந்த புக்ல வந்து ரோண்டா வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா உங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணுமா அப்படிங்கிற அந்த செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து தெளிவா தெரியணும். இதுதான் எனக்கு வேணும்ப்பா அப்படிங்கிற இந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும். அது வந்து எந்த ஏரியா ஆஃப் உங்க லைஃப்ல எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி. இப்போ உங்க ஹெல்த்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படிங்கிற, ஜாப்னா எனக்கு இந்த ஜாப், இந்த இடத்துல இந்த மாதிரியான வேலை தான், எனக்கு இவங்களோட தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கணுங்கிறாங்க. உங்களுடைய விருப்பங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்படிப்பட்டது உங்க ஹெல்த், ஜாப், இல்ல ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, எனக்கு இப்படிப்பட்ட வீடு தான் வேணும், இந்த மாதிரியான ஒரு வீடு இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு, ஸோ அதை வந்து நீங்க அதை மனசுல நினைக்கும் பொழுது அதுக்கான உணர்வு என்னவோ அது உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியான உணர்வு தான். ஸோ அதை வந்து நீங்க ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு நோட் புக்கோ ஒரு பெண்ணோ எடுத்துட்டு இதுல ஒரு 10 விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த எழுத ஆரம்பிக்கும் பொழுது எப்படி எழுதணும்னா, எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி
10 விஷயத்த நீங்க எழுதணும். இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா, ஒரு 10 விஷயம் வந்து நம்ம இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்றது. அப்படிதான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். இது என்னன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க அடைஞ்சிட்டீங்க. அதுக்காக நன்றி எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப சப்போஸ் பல வருஷமா குழந்தை இல்ல ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கும்போது, நன்றி, நன்றி, நன்றி எனக்கு இந்த குழந்தை கிடைத்ததற்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த குழந்தை ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே மாரி நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, நன்றி, நன்றி, நன்றி எனக்கு இந்த வேலை கிடைத்ததற்கு அப்படிங்கிற மாரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து உங்க நோட்லயோ, இல்ல சிஸ்டத்திலயோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூன்னு 3 தடவை வந்து சொல்லணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு தடவையோ 2 தடவையோ சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன் நம்ம வந்து அந்த 3 தடவை தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும்னா, அந்த 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ஃபார்முலாவாம். அது வந்து யுனிவர்சல் கிரியேஷனா. இந்த பிரபஞ்சத்தோடைய படைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த 3 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து மந்திரம் சொல்லும்போது கூட சில சமயம் எண்டில் பார்த்தீங்கன்னா, ஓம் சாந்தி 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 அப்படின்னு 3 தடவை அந்த சாந்தியை சொல்லுவோம். பீஸ் பீஸ் பீஸ். ஸோ அந்த 3 அப்படிங்கிற அந்த 3 நம்பர் 3ங்கிறது வந்து மேஜிக்கல் ஃபார்முலா. யூனிவர்ஸுடைய கிரியேஷன். அதுதான் யூனிவர்ஸுடைய படைப்பாற்றல் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து தான் ஒரு குழந்தை. 3 பேர் சேர்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஒரு கிரியேஷன் நடக்கணும்னா 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் வந்து யூஸ் பண்ணுது. இதுதான் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால 3 தடவை கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஏற்கனவே கிடைச்ச மாதிரி ஒரு 10 பாயிண்ட் எழுதி தேங்க்யூ தேங்க்யூங்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்சாச்சு இல்லையா? அப்ப என்ன மாதிரி உணர்வு வரும்? நீங்க வந்து ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓ கிடைச்சிருச்சா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகுறீங்களா? அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? அந்த ஃபீலிங்கை நீங்க வந்து மைண்ட்ல இமேஜின் பண்றது. ரெண்டாவது வந்து யார்கிட்ட போய் நீங்க எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சுப்பா, அப்போ நான் நினைச்சது நடந்துருச்சுப்பா, என் ஆசை யார்கிட்டயாவது போய் சொல்லுவீங்கல்ல? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க அத? அது ஒண்ணு. 3வது வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட சொல்லியாச்சு. எப்படி சொல்லுவீங்கங்கிறதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். இப்ப அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுவீங்க? என்ன சிறப்பா பண்ணுவீங்க? இப்ப சில பேர் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவங்க விருப்பப்பட்ட வேலை கிடைச்சுன்னா உடனே அவங்க முக்கியமான ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க லவ்டு ஒன்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. அம்மாட்டயோ, அப்பாட்டயோ இல்ல அவங்க ஸ்பௌஸ் கிட்டயோ போய் சொல்லுவாங்க. அத ஒரு மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. இல்ல சர்ப்ரைசிங்கா அவங்க ஒரு பிளான் போட்டு அப்படிலாம் அந்த விஷயத்த தெரிவிப்பாங்க. இப்படி இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்றது, தேங்க்யூ சொல்றது, இல்ல ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் குடுப்பாங்க. இதெல்லாம் செய்யலாம். அதையும் நீங்க வந்து மனசுல நீங்க அப்படியே ஓட்டணும். இதெல்லாம் மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது தான். இந்த 10 ஆசைகள், அதுக்கப்புறம் அதை எப்படி உணர்றீங்க, எப்படி சொல்றீங்க, யார்கிட்ட சொல்றீங்க, என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த 10 ஆசைகள் போட்டிருக்கீங்கல்ல, அதுல ஒன்னொன்னுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது எடுத்துக்கணும். அதை பொறுமையா சொல்லணும். ரொம்ப அவசர அவசரமா முடிக்கணுமே அப்படின்னு ஏனோ தானோன்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அந்த 10 விருப்பங்களையும் நீங்க ஒரு ஒரு நிமிஷமாவது எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு ஸ்டெப் 1 அது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த உணர்வு என்ன உணர்வு அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்க கற்பனை பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், அடுத்த 2வது ஆசை, அதுக்கும் இதையே நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அந்த 10 ஆசைகளையும் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும் பொழுது நீங்க லா ஆஃப் யூனிவர்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க. உடனடியா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யறீங்கிறது. இன்னும் ஷார்ட்டா இதை இன்னும் கூட எப்படி செய்யலாம்னா, ஒரு மேஜிக் போர்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த போர்டில் வந்து உங்களுடைய ஆசை கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை ஒரு குழந்தை வேணும், விருப்பப்பட்ட ஜாபுங்கும் போது அதுக்கான பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த போர்டில் டைட்டில் எப்படி எழுதணும்னா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு நல்லா போல்டு லெட்டர்ஸில்
அந்த தேங்க்யூவை வந்து ஒரு டைட்டிலாக போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டிடணும். இதை வந்து ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டாக கூட பண்ணலாம், குழந்தைங்களையும் சேர்த்திக்கலாம். ஏன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களையும் சேர்த்திட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரிட்ஜை கூட வந்து ஒரு போர்டு, மேஜிக் போர்டாக கூட மாற்றி உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து அப்பப்போ அதை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த அந்த அதாவது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையிலேயே நீங்க இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த மேஜிக்கல் இது. ஸோ இது மூலியமா உங்களுடைய விஷஸ் எல்லாம் எப்படி நினைவுக்கு கொண்டு நனவாக்குறதுங்கிறது வந்து இந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, கிராட்டிடியூட் எழுதுறது. அதுக்கப்புறமா இந்த தேங்க்யூ சொல்லி இந்த 10 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் 2 வந்து அந்த உணர்றது, யார் எப்படி சொல்றீங்க அதெல்லாம். அதுக்கப்புறமா இந்த போர்டு. அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும்போது இந்த கூழாங்கல்லுடைய ப்ராக்டிஸ். ஸோ இவ்வளோதான் இதோட இந்த இது. ஸோ டே 13ஓடது இவ்வளோதான். டே 14 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாவ் அ மேஜிக்கல் டே. மேஜிக்கல் டே அப்படிங்கிறது என்னன்னா மாயமான நாள். ஸோ இப்போ இந்த நாள் பூரா, இன்னைக்கு பூரா வந்து நீங்க ஜாலியா இருக்கணும், இது வந்து அற்புதமான அற்புதமான நாளா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் காலையில நீங்க எந்திரிச்ச உடனே இன்னைக்கான நாள்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேன். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோங்கிறது காலைல எந்திரிக்கும் போதே நமக்கு வந்து மைண்ட்ல ஓடும்ல. ஓகே, இன்னைக்கு காலையில இந்த சமைக்கலாம், ஈவன் ஒரு சமையலா இருந்தா கூட சரி, இல்ல நம்ம ஸ்கூல்ல ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஜூம் மீட்டிங் இருக்கு, இல்ல நம்ம இன்னைக்கு யோகா கிளாஸ் போனோம், இல்ல அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வந்து எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைச்சுக்கணும். எல்லா விஷயங்களுமே நல்ல விதமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு, அது வந்து உங்க மைண்ட்ல நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும்னா, ஆல்ரெடி நீங்க வந்து அதெல்லாம் நல்லா நடந்து நீங்க அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்கங்கிற அந்த ஃபீலிங்கோட, நல்ல ஒரு குட் ஃபீலிங்கோடயே நீங்க வந்து அந்த டேவை வந்து ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து அந்த மேஜிக்கல் டே அப்படிங்கிறது. சப்போஸ் சில சமயம் நீங்க பார்த்திருப்பீங்க, எந்திரிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்டாவோ ஒரு டென்ஷனாவோ இல்ல ஒரு பேட் மூட்ல தான் எந்திரிப்பீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, ஐயோ நீ நாளே எனக்கு சரியில்லைப்பா, எல்லாமே வந்து நான் நினைச்ச மாதிரியே நடக்கல, எல்லாம் வந்து ஒண்ணு மாத்தி எனக்கு ஒரே ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டினியூட்டி ஒரு சில நாள்ல இருக்கும் பாருங்க. எதுவுமே சரியா போயிருக்காது. சோ அப்ப அதை நாம என்ன நினைச்சுப்போமா, அது ஆக்சிடென்டா தான் நடந்திருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். ஆக்சுவலா பார்த்தா அது எதுவுமே ஆக்சிடென்டல் கிடையாது. ஏன் உங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப பேட் டேவா அமைஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்திரிக்கும் போதே ஒரு பேட் மூட்ல தான் எந்திரிச்சிருக்கீங்க. அதோட கண்டினியூட்டி அதுதான். அதுவும் எப்படி கண்டினியூ ஆயிருக்கும், அது ஏன் காலைல எந்திரிக்கும் போதே பேட் மூட்ல எந்திரிமே, நைட்டு படுக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டே படுத்திருப்பீங்க. அது தீருமா தீராத சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னா அதை யோசிச்சுட்டே நீங்க படுத்திருக்கும் போது காலையில எந்திரிக்கும் போது உங்களுடைய தாட் எப்படி இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ நெகட்டிவான ஒரு தாட்டோட நீங்க எந்திரிக்கும் போது என்ன ஆகும், அந்த டே எப்படி இருக்கும், எல்லாமே ஒண்ணு மாத்தி யூ அட்ராக்ட் நெகட்டிவிட்டி. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம்ஸா லைனா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. எனக்கு எதுவுமே சரியா போலப்பா, இன்னைக்கு நாளே சரியா இல்லப்பான்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம ரோண்டா என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எந்திரிக்கும் பொழுதே 10 10 நல்ல விஷயங்களுக்கு நல்ல கிராட்டிடியூட் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல நல்ல என்னெல்லாம் உங்க வீட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கன்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. தேங்க்யூ சொல்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த டே பூரா என்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதை மட்டும் நினைச்சு பார்த்து அந்த கூழாங்கல்லுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லதை நினைச்சிட்டு நம்ம படுக்கும் பொழுது எந்திரிக்கும் போதும் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா நல்ல எண்ணங்களோட தான் எந்திரிப்போம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து அவங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறாங்க. இப்போ உங்களுடைய பிளான், நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்னைக்கான நாள்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் போடுறீங்க. அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டை நீங்க கிளீன் பண்றதா இருந்தா கூட சரி, அதுவுமே ஒரு டாஸ்க் தான். வார்ட்ரோப்னு துணியெல்லாம் அடுக்கி வைக்கணும், இது எல்லாமே ஒரு பிளான் தானே. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. இதுவும் ஒரு டாஸ்க் தான். கிளீன் பண்றது ஒரு டாஸ்க், இன்னைக்கு இதை சமைக்கணுங்கிறது ஒரு டாஸ்க், இவ்வளவு துணிகளை நான் அயன் பண்ணணுங்கிறது ஒரு டாஸ்க், நான் இன்னைக்கு கடைக்கு போய் கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும், இன்னைக்கு என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணணும், இந்த டைமுக்கு நான் இந்த டைமுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்,
நான் ஒரு மீட்டிங்க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம பிளான் போடுவோம். அந்த டேக்கான பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒன் பை ஒன் நீங்க வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். அது எல்லாமே நீங்க எப்படி நினைக்கணும்னா எவ்ரிதிங் எல்லாமே அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கிற மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க இமேஜின் பண்ணிட்டே வரும். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும். ஒரு மாதிரி ஒரு டல்லான நாட்களாகவும் சில நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நாட்கள்லாம் கூட நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த கிராட்டிடியூடை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, அதாவது காலையில எந்திரிக்கும் பொழுதே நம்மளுடைய டாஸ்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரணும், அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ப்ராப்ளம் வந்து வரணும்னு இருக்கிறது கூட டிஸப்பியர் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அது கூட வராம போயிடும் அப்படிங்கிறாங்க. புகை மாதிரி மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இவங்க சொல்ற இந்த கிராட்டிடியூட் இதை வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு அதெல்லாம் இது என்னன்னா மெயினா என்னன்னா எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வந்து வச்சுட்டு அந்த குட் ஃபீலிங்கோடையே நல்ல விதமா நடந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல உணர்வோட தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கோடையே நீங்க இருந்துட்டே இருக்கணும். அப்போ உங்க லைஃப்ல வந்து எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோண்டாக்கு கூட அவங்களுக்கு என்னன்னா போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா. இப்படி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கிராட்டிடியூட் சொல்றது மூலியமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட நீங்க விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்களாம். அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்ய எல்லாருக்குமே சில விஷயங்கள் வந்து பிடிக்காம பண்ணிட்டு இருப்போம். அது பிடிக்கவே பிடிக்காதே இருந்தாலும் ஒரு கம்பல்ஷன் நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்போம். சில பேருக்கு கிளீன் பண்ணவே பிடிக்காது வீட்டை, இருந்தாலும் அதை வந்து ஒரு எரிச்சலோட பண்ணி முடிப்பாங்க எப்படியோ. ஸோ அந்த மாதிரி ரோண்டாக்கும் வந்து சூப்பர் மார்க்கெட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அது வந்து ஸ்ட்ரெஸ்டாகவும் அது ஒரு மாதிரி அவங்களுக்கு விருப்பமே பட மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க கார் எடுத்துட்டு போகணும், வாங்கணும், அடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணினாங்களாம், கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு எல்லாமே நல்ல விதமா நான் நினைச்ச எல்லா ஐட்டம்ஸுமே எனக்கு ஈஸியா கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு ரொம்ப ஸ்மூத்தா வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு தேங்க்யூ சொல்லும் பொழுது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போகும்போதே அவங்களுக்கு கார் பார்க்கிங் ஈஸியா கிடைச்சிருச்சாம். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் உள்ள போனா அவங்களுக்கு அவங்க லிஸ்ட்ல இருக்க என்னெல்லாம் பொருள் வாங்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஷெல்ஃப்ல வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சா. எல்லாமே டக் டக்குன்னு அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து ட்ராலியில போட்டு கவுண்டருக்கு பில்லிங்க்கு வரும்போது எப்பவுமே கூட்டமா இருக்கும், வெயிட் பண்ணி பில் போடுற மாதிரி தான் இருக்குமா. ஆனா இவங்க இந்த கிராட்டிடியூட் சொன்னதுனால அவங்களுக்கு வந்து போன உடனே வந்து ஒரு கவுண்டர் எம்டியா இருந்துச்சா. அதுவும் அந்த கவுண்டர்ல இருக்க லேடி வந்து இவங்களை கூப்பிட்டாங்களாம். ஸோ கூப்பிட்டோன்னே இவங்களும் போனாங்களாம், ஃபாஸ்டா எல்லாம் பில்லிங்கும் போட்டாங்களாம். முடிச்ச பிறகு அந்த லேடி வந்து உங்களுக்கு பேட்டரி வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ இவங்களுக்கே ஷாக்கா இருந்துச்சா. ஏன்னா அதை மறந்துட்டாங்களாம் எடுக்கிறதுக்கு. பார்த்தா கரெக்டா அந்த லேடியும் வந்து பேட்டரி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு வேணும்னு சொல்லி அதையும் கரெக்டா வாங்கி வச்சுட்டாங்களாம். ஸோ வாங்கிட்டு அவங்க வெளியில வரும் பொழுது அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பார்க்குறாங்களாம். உடனே அவங்களோட லஞ்சும் போகிறாங்க. லஞ்சு சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கிளீனிங் ஆள் தேடிட்டு இருந்தாங்களாம். இதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மூலியமாகவே அந்த கிளீனிங் ஆள் வந்து கம்மி விலையில வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சா இவங்க நினைச்ச மாதிரி. ஸோ எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சது எல்லாமே ஒன்னொன்னு ஒன்னொன்னு அப்படியே கரெக்டாக அமைஞ்சுதான். ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து கிளீனிக் ஆள் தேடிட்டு இருந்தாங்க. எதாச்சியா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கிளீனிக் ஆள் கான்டாக்டும் கிடைச்சிருச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கம்மி விலைக்கும் ஆள் கிடைச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கிராட்டிடியூடோட பவர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் இதை அப்படியே கரெக்டாக நமக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தா அதை அப்படியே அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மேஜிக்கல் ப்ராக்டிஸுங்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்ட பிறகு தேங்க்யூ அது இதில் எப்படி சொல்லணும்னா தேங்க்யூ ஃபார் த எஃபர்ட்லெஸ் அண்ட் ஃபன் டே ஆஃப் கிளீனிங். இப்போ உங்களுக்கு அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அதுக்கான இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும். தேங்க்யூ ஃபார் த டைம் ஸ்பெண்ட் வித் மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். இந்த பிராக்டிஸ் என்னன்னா இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலியமா அதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்த மாதிரி
நம்ம இமேஜின் பண்ணி அதுக்கு நம்ம கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கறதா இந்த ப்ராக்டிஸ். ஸோ இதுவுமே என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோன்னா அந்த 10 இது சொல்றது, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த பிளான் போடுறது. காலை எந்திரிச்சோன்னா நீங்க வந்து அந்த பிளான் போடுறப்போ தனியா உட்காந்து நீங்க இன்னைக்கு நாள்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு லிஸ்ட் எல்லாம் எழுத தேவையில்ல. நீங்க வந்து ஒரு Dress போடும்போது கூட இல்ல ஷவர் பண்ணும்போது கூட மைண்ட்ல அப்படியே யோசிக்கலாம், இன்னைக்கான டாஸ்க் எல்லாம் இதெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன், நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நீங்க மெனக்கெட்டு நோட்டு பென் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அப்படி ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே நீங்க வந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க சொல்லி முடிச்சிட்ட பிறகு நான் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்லணுமா. ஏன்னா அந்த மாதிரி தொடர்ந்து நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்றதுக்கு நன்றி சொல்லும் பொழுது ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டே இருக்குமா. அந்த ஒரு ஒரு நாளுங்கிறது ஒரு ஒரு வாரம் ஆகுமா, ஒரு ஒரு மாசம் ஆகுமா. இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டே 13 அண்ட் டே 14க்கான ப்ராக்டிஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி கிணறு தாண்டிட்ட மாதிரி மொத்தம் 28 ப்ராக்டிஸ், 28 டேஸ் 28 ப்ராக்டிஸ். இதுல வந்து நம்ம 14 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இந்த 14 நான் இத்தனை நாள் சொன்ன அத்தனை ப்ராக்டிஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதில் நீங்கள் இன்னைக்கான இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.